ஒரு மனிதனோட குணநலன்களையோ இயற்கையவோ மாற்ற முடியாது. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ டைம் சரி கொஞ்சம் கவனமாக ஓட்டிக்கிங்க. குரு பலம் வந்தால், கோச்சார பலம் வந்தால் தான் திருமணம் நடக்கும். அதே மாதிரி கோச்சாரத்தில் நெகட்டிவான பிளானட்ஸ் வரும்போதும் திருமண உறவோட தொந்தரவு வரும். அதையும் நம்ம சொல்லிவிடுவோம். இப்படி இருந்துக்குங்க, அப்படி இருந்துக்குங்க, கவனமாக இருங்க. ஸோ இதுதான் ஜோதிடர்களோட வேலை. நட்சத்திர பொருத்தம் குறைவாக இருந்தால் போதும். ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் தொடர்பு நல்லா இருக்குது, சந்திரன் செவ்வாய், குரு சந்திரன் செவ்வாய் நல்லா இருக்குது, ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்ச் இருக்குது, பார்வை இருக்குது, சப்போர்ட் இருக்குதுன்னா சூப்பர், பிரியவே மாட்டேன். நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான சில ரகசியங்கள் எப்படி அப்படின்னா, ஆணோட ஜாதகமாக அந்த லக்னத்துக்கு சுக்கிரனோட தொடர்பு வருதா, லக்னத்தில் சுக்கிரன் இருக்குதா, லக்னத்துக்கு சுக்கிரன் பார்க்குதா, நட்சத்திரத்தோட தொடர்பு வருதா, எங்கேயாவது ஒரு இடத்துல சுக்கிரன் மேட்ச் ஆகிறாருன்னா வர்ற பெண் வீட்டுக்காரங்க தைரியமாக சொல்லுவோம், இந்த பையனை கட்டி கொடுங்க, மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் பொம்பளை பிள்ளைங்க ஜாதகம் வருது, பிள்ளைங்க ஜாதகம் வருது, கண்டிப்பாக செவ்வாயோட தொடர்பு எங்கேயாவது லக்னத்துக்கு இருக்குது, தைரியமாக கொடுங்க. அது நீசமாக இருந்தாலும், உச்சமாக இருந்தாலும், திக்பலமாக இருந்தாலும், ஆட்சியாக இருந்தாலும் அந்த பெண் கணவரை விட்டு கொடுக்காது, விட்டு பிரியாது. அந்த மாதிரி சில முக்கியமான குறிப்புகளை பார்த்து சொல்ல வேண்டியது நம்ம. அப்போ திருமணத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்களா, திருமணத்துக்கு மூலம் மூவ் ஆகலாம், தசா புத்தியம் எப்படி இருக்குது ரெண்டு பேருக்கும். அப்போ யாராவது ஒருத்தர் கஷ்டமாக இருக்குது, ஒருத்தர் நல்லா இல்லைன்னா இந்த பாருமா இதுதான் காலகட்டம், சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த பாருப்பா இப்படி தான் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை. அப்போ நிறைய பேருக்கு திருமண பொருத்தங்களில் இதை சொல்கிறோம், இப்படி நல்லா இருக்கும், தைரியமாக சொல்கிறோம். சார் நட்சத்திர பொருத்தம் அங்கே 9 இருக்குது, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா வெறும் நட்சத்திர பொருத்தத்துக்கு மரியாதை குறைவு. கிரக பொருத்தங்களும் ஃபியூச்சர் பிளான்ஸையும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்புகள் இருக்குதா, பெரிய சூழ்நிலை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா 1, 6, 10 தசைகள் நடந்தால் அவங்கள சொல்லிகிட்டே போகணும். வேலை நிமித்தமாக பிரச்சனை வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், சமாளித்து அமைதியாக போயிடுது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லோரும் கார் வச்சுருக்கிறோம், வண்டி வச்சுருக்கிறோம், வாகனங்கள் வச்சுருக்கிறோம், டயர் எப்போயாவது பஞ்சராகம் இருக்குதா, நின்று போகாமல் இருக்குதா? அப்படி இல்லை. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அதில் பிரச்சனை வருது. ஸோ அதை ரிப்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல ஒரு வண்டி பஞ்சராக இருந்துச்சு, நம்ம விட்டுட்டு வந்துடுறது இல்லை, சரி பண்ணி கூட்டிகிட்டு. இந்த விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கணும். திருமணங்களுக்கு பிரச்சனைகளோடு தான் இருக்குது. 2 மாறுபட்ட நபர்கள் ஒன்று சேரும்போது சில விஷயங்கள். அப்போ இதை எப்படி நான் திருமண பொருத்தத்தில் பார்க்குறேன்? வக்கர கிரகங்கள் வசியம், 2 பேருக்கு ராகு இது ஒரே மாதிரி இருக்குதா, கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுதா, இவங்க ஜாதகத்தில் உள்ள பிளானட் அவருக்கு சப்போர்ட் பண்ணுமா, இருந்தால் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தாலும் சொல்லி புரிய வச்சுக்கலாம். தோஷங்கள் இருந்தால் பிரச்சனை தருமா? தோஷங்கள் பழக்க வழக்கங்கள் இருக்குது. செவ்வாய் தோஷம் இருக்குது சார், கல்யாணம் நடக்காதான்னு தடை பண்ணாங்க. அந்த நபருக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு நேரம் ரொம்ப முக்கியம். 7:55 படத்துக்கு போனோம்னா அவர் 7:54 பைக் ஆன் பண்ணிவிடுவார். இந்த மேடம் 7:53 தயாராக இருந்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வராது. அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அவருக்கு டைம் முக்கியம், வச்சது பொருள் இடத்துல இருக்கணும், சாவியை போட்டால் வச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாருன்னா சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா வீட்டுக்காரருக்கு சொல்லிடுவோம், டேய் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பா, இங்கே இருக்கிறேன், இத்தனை மணிக்கு வரேன், இங்கே வச்சுருக்கிறேன், சாவி இங்கே வைக்கிறேன், இத்தனை மணிக்கு படத்துக்கு போகணும், நேரத்துக்கு முக்கியத்துவம் வந்துடும், சரியாக வந்துடும் சொல்லிக் கொடுக்கணும். தோஷங்கள் இருந்தால் தான் ஒரு ஜாதகம் பூமியில் வாழும். அதனால் அது நெகட்டிவாக இல்லை, அது சரி பண்ணிக்கணும். அப்போ எந்த தோஷத்துக்கு எந்த வழிபாடு இருக்குன்னா இறை சரணடைகளை மாதிரி பெரிய தீர்வு எதுவும் இல்லை. சார் ஏற்கனவே சொன்னார், முருகன் கோவிலில் சாலைக்குமார சுவாமி கோவில் அருளோடு தான் ஆரம்பித்தோங்க. செவ்வாய் மங்களகாரனோட அதிபதி முருகன். முருகன் அருள் இல்லாமல் எந்த விஷயமும் மூவாகாது. ஸோ அதுபோல் சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அதனால் திருமணங்கள் தாமதமாகலாம். அதுக்கு சனி ஒரு முக்கிய காரணம். நான் ஒரு 500 ஜாதகம் எடுத்து வச்சுருக்கேன். 35 வயசுலேருந்து 67 வயது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா முக்கியமாக ஒரு 7-8 ரூல் மேட்ச் ஆகுது. அலைன் பண்ணி ஒரு 8 ரூல் 9 ரூல் மேட்ச் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னமே எச்சரிக்கை பண்ணுறோம், ரொம்ப தாமதப்படுத்தக்கூடாது. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். புனர்பூ அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது, சனியும் சந்திரனும் தொடர்பாக இருக்கக்கூடியது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமணம் பேச்சுவார்த்தையில் நின்று போகும், நிச்சயதார்த்தம் ஆகி நின்று போகும், கல்யாண மண்டபம் வரைக்கும் போய் நின்று போகும், தாலி கட்டுற நேரத்தில் ஸ்டாப் ஆகும். இப்படிப்பட்ட நிறைய தடைகள் அது இருக்கும். அப்போ அந்த சேர்க்கைக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது?
ஸோ இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷன். எந்த விஷயமும் நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது அப்படிங்கிற மனித பிறப்பில் இல்லை. எல்லாம் இறைவன் செய்யும். அந்த நம்பிக்கையோடு நம்ம மூவ் பண்ணுறோம். இந்த சங்கமமும் இந்த திருமண சுயம்பர நிகழ்ச்சியும் சாரோட முயற்சிகளும் என்னென்னைக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கணும். இங்கே வந்திருக்கிற அனைவரோட குழந்தைகளுக்கும் நல்ல விதமான திருமணம் நடக்கணும். எம்பெருமான் உச்சிஷ்டமாக கணபதியை நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் எல்லா நாளும் கிடைக்க வேண்டும், அனைத்தும் இனிதாக அமையும் என்ற வாழ்த்துதலோடு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் விடைபெறுவதில்லை, அப்பப்போ கூப்பிடுவாங்களா? சரியா? ஸோ நான் இப்போ உங்களை அறிமுகப்படுத்துகின்ற நேரம். உங்களை கூப்பிடுவேன். நீங்கள் உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன், உங்களை பற்றியும் உங்களுடைய பொண்ணு உங்கள் பையனை பற்றியான இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். இது ஒரு சின்ன க்ரௌடுன்னு நினைக்காதீங்க. இவங்க இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு பாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம். உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் இனிஷியேட்டிவும் பலன் கொடுக்கும். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களை பற்றி பெஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். யார் ரொம்ப அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் உண்டு. சரியா? சார் அஸ்ட்ராலஜர் கணபதி சார், நீங்கள் தான் மார்க் பண்ணணும். ராஜாமணி, இவங்க 2 பேரும் ஜட்ஜு. அதாவது உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலேயே ஒரு பொண்ணு பையன் கொடுக்கணும். அப்படி பொண்ணுன்னா பையன் கொடுக்கணும், பையன்னா பொண்ணு கொடுக்கணும். அந்த அளவுக்கு ப்ராப்பராக அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு அழகாக இருக்கும்போது, ஒரு பையனுக்கு அந்த மாதிரி யூடியூப்பில் நாங்கள் போட்டோம். ஒரு வாரத்தில் 4 வருஷமாக கல்யாணம் ஆகலை. அந்த பையன் பேர் ஹரிகரன். அவர் பேசினார். அவங்க அம்மா அப்பா ஒரு 4 வருஷமாக அழகு ஒரே ஒரு தடவை பையனை கூட்டிகிட்டு நீ பேச பாருங்க. அதை யூடியூப்பில் போட்டோம். அது நிதி மோகன் அந்த பொண்ணு பேர். 2 பேர் வந்துட்டாங்க. யூடியூப்பில் பார்த்து அவன் பேசி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கை நினச்சி அடுத்த என்கேஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க பத்திரிக்கை. ஸோ எவ்ரிவேர் ரியலாக ஒரு திருப்பு முனை, ஒரு நல்ல ஒரு வரணும் உங்களுக்கு கண்ணுங்க காட்டுவாங்க. இப்போ அஸ்ட்ராலஜிங்கிறது ஒன்லி 20% தான். அதாவது ஆசாமி வேற, சாமி வேற. தெய்வீக தன்மை, சாமி கடவுள் அவரோட அனுகிரகம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. 20% மட்டும்தான் சார். சாரி டு சே திஸ், உண்மைதானே? 20% தான். நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள அஸ்ட்ராலஜி இருக்குது. இல்லை உங்கள் ஃபிக்ஸ் பண்ண டைம் கொஞ்சம் மாறி இருந்திருக்கலாம், இல்லை கரெக்டாக இருந்தால் கூட அதையும் மீறி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சக்திகள் இருக்குது, பஞ்சபூதங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட குல தெய்வம், கடவுள், அதாவது நம்ம இஷ்ட தெய்வம், இவங்களோட கருணை, இவங்களோட அருள் இருந்ததுன்னா கல்யாணம் கன்ஃபார்ம். புரியுதுங்களா? நான் என்ன சொன்ன 3 பாயிண்ட்டு? உங்கள் குல தெய்வம், உங்களோட முன்னோர்களுடைய ஆசி, உங்களுடைய பெரியவங்களோட ஆசீர்வாதம், அப்புறம் 3வது இஷ்ட தெய்வத்தோட அருள். நீங்கள் உங்கள் பையனுக்கு லேட் ஆகுதா கல்யாணம், உங்கள் பையனை 10 பேர் உங்கள் ரிலேட்டிவ், உங்களோட மாமா, மச்சான், தாத்தா, பாட்டி சாஸ்டாங்கமாக அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும். ஒரு துண்டு இல்லை வேஷ்டி அவங்க கையில் கொடுத்து, பெரியவர் மோர் தேன் 60 இயர்ஸ் 50 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க பெரியவங்கள் காலில் விழுந்து அவங்களோட ஆசீர்வாதம். காலில் விழுந்துட்டு போயிட்டா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பெரியவங்க 10 பேர் பேசுவாங்க, அவங்களே பேச ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ ஃபயர் இன் தேர் ஹேண்ட்ஸ். ஒருத்தர் அடுத்த நாள் கேட்பாங்க, உடனே நேற்று இவ்வளோ பவ்யமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. அவரோட கடமையாகிடும், பெரியவங்களோட கடமையாகிடும். இப்போ நம்ம எத்தனை பேர் பக்கத்து வீட்டில் பேசுகிறோம்? சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சிஸ்டம், 600 வீடு இருக்கும், 400 வீடு இருக்கும். யார் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. இப்படி தான் போயிட்டுருக்கு. நான் 3 சொன்னேன், அந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. முதல் வரனாக நம்ம இந்த விவாக சங்கமனுடைய திருநெல்வேலி 50th சுயம்பரவில் அறிமுகப்படுத்த போவது கே சத்யலக்ஷ்மி என்கிற ஒரு வரன், சைவ பிள்ளை, பெண் வரன். அவங்க அம்மா அப்பா இங்கே வரணும் ப்ளீஸ். தான்